ஹலோ ட்ரீம் குயில்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜிமின்கான ஒரு ஒன் ஷாட் தான். நம்ம சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின்க்கு நம்ம ஒன் ஷாட் போடுறோம். ஸோ இனிமேட்லேருந்து ஜிமின்க்கும் ஒன் ஷாட் வரும், தேயாங்க்கும் ஒன் ஷாட் வரும், ஜங்குக்கும் ஒன் ஷாட் வரும். ஸோ நான் எப்படி போடலான்னு இருக்கேன்னா ஆல்டர்னேட்டிவாக போடலான்னு இருக்கேன். ஒரு நாள் தேயாங், இன்னொரு நாள் ஜிமின், இன்னொரு நாள் ஜேகே அப்படி போடலான் இருக்கேன். ஸோ மற்ற ஸ்டான்ஸாக இருந்திங்கன்னா நான் எந்த ஹீரோ வச்சு சொல்கிறேனோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி உங்கள் பயாஸ் யாரையோ அவங்கள வச்சு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்கடா, சரியா? அதுக்கப்புறம் இனிமேல் அப்டேட்ஸ் எல்லாமே நான் மோஸ்ட்லி டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாவில் தான் கொடுக்க போகிறேன். என்னால் யூடியூப்பில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் என்னால் அப்டேட்ஸ் கொடுக்க முடியலடா. ஸோ யாராவது ஃபாலோ பண்ணிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிவிடுங்கடா, சரியா? அவ்வளோதான், சரியா? அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ட்ரோப்பில் ஜிமின்க்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல் சிஓஓ ஹஸ்பண்ட். சாரா வாய்க்கோல் அது ஸ்டார்டிங்கே. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால தான் இது ஃபஸ்ட் டைம் நம்ம ஜிமின்க்கு போடுறனால கொஞ்சம் நான் ஷார்ட்டாக தாண்டா போடுறேன், சரியா? ஜிமின்க்கு எப்படி வியூஸ் போகுதுன்னு பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக போடுறேன். ஸோ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் காரை செம்ம ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கீங்க. முன்னாடி எவன் போகிறான் ஏது போகிறான் எதையுமே பார்க்காம அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கீங்க கோவத்தோட. சி, இந்த சுமி என்ன நினச்சிட்ருக்கா? ஆஃப்டர் ஆல் ஒரு செக்ரட்டரி, அவள் என் ஹஸ்பண்ட் கூட ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு அதுவும் என்கிட்டே, அவன் மிஸ்ஸஸ் ஆனால் என்கிட்டே இவ்வளோ திமிராக பேசுகிறாள். ஏன் ஜிமின்லாம் இன்னும் இவ்வளோ வேலைக்கு வச்சுட்டு இருக்காருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி என்னால் ஜிமினை ஃபேஸ் பண்ணவே முடியாது, அவ்வளோ கோவம் வருது எனக்கு. எங்கே பார்த்தா அவரையும் ஏதாவது நான் கேட்டுருவோன்னு எனக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது. நம்ம முதலே வீட்டுக்கு வந்தது சரியாக போச்சு, இல்லைனா அவர் மூஞ்சியை பார்த்துட்டு வர்றதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே காரை விட்டு இறங்கிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அப்படியே போகும்போதே உங்கள் பேகெல்லாம் விட்டு அடிச்சுட்டு போகிறீங்க. போயிட்டு அப்படியே கவுச்சில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே ஒரு இடத்தையே அப்படியே ஸ்டார் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ டென்ஷன். லிட்ரலாக நீங்கள் ஜிமின் ஃபேஸை பார்க்கக்கூடாது, இன்றைக்கி அவர் கூட ஒன்றா வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் தனியாக வந்திருப்பீங்க. நீங்களும் ஜிமினும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறீங்க. ஜிமின் தான் சிஇஓ அண்ட் நீங்கள் அங்கே ஒரு எம்ப்ளாயியாக தாண்டா ஒர்க் பண்ணுறீங்க. உங்களுக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 2 months தான் ஆகுது, ஓகே? அதுக்கு மேலாம் ஆகலை. அண்ட் இப்போ நீங்கள் சுமின்னு பேசுனீங்களா, அது ஜிமினோட செக்ரட்டரி, ஓகே? ஸோ நீங்கள் அப்படியே கோவமாக கவுச்சில் உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு இடத்தையே ஸ்டார் பண்ணி அப்படியே பார்த்துட்டு ஏதோ திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே குக் பண்ணணும், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏஞ்சி போய்ட்டு உங்கள் ரூமில் போய்ட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கீழே குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு மணி ஒரு 8-8:30 இருக்கும், சரியா? அந்த டைமில் உங்கள் ஹால் டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு உங்களுக்கு கேட்குது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா அது ஜிமின் தான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜிமின் உள்ளே வரும்போதே வயன் 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 எங்கே இருக்கா, வயன் கீழே வா சொல்லிட்டேன், எங்கே இருந்தாலும் என் முன்னாடி இப்போ நீ நிற்கிற வயன் அப்படி சொல்லி கோவத்தில் செம்மையாக கத்துறாரு. உங்களுக்கே தெரியுது அவர் கோவத்தில் தான், அவரோட டோன்லேயே உங்களுக்கு தெரியுது அவர் கோவத்தில் தான் கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சரி ஓகேன்ட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வரீங்க. என்ன ஜிமின் இவ்வளோ சாதாரணமாக கேட்குற? வேறு என்ன பண்ணணும் ஜிமின்? இங்கே நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை இழுத்துட்டு அப்படியே கவுச்சில் உட்கார வைக்கிறாரு. அவரும் பக்கத்தில் உட்கார்றாரு. பயன், இன்னைக்கு என்ன நடந்துச்சு? எதை பற்றி கேட்குறீங்க? பயன், என்ன டென்ஷன் பண்ணாத, நான் ஆல்ரெடி செம்ம டென்ஷனில் வந்திருக்கேன். என்ன நடந்துச்சு ஆஃபீஸில்? நீ என்ன பண்ண ஆஃபீஸில், அதை முதல்ல சொல்லு. நான் எதுவுமே பண்ணல ஜிமின், நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க? எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக கேளுங்க. என்னாச்சு, என்ன பண்ணானா நான் என்ன சொல்கிறது? ஓ, அப்போது உனக்கு நீ எதுவுமே ஞாபகம் இல்லை, நீ எதுவும் பண்ணல அப்படி தானே? நான் எதுவும் பண்ணலையே. வயன், உனக்கு ஏன் இவ்வளோ திமிரு, இவ்வளோ ஸ்டப்பனாக பேசுகிற? எனக்கு புரியல, என்ன நடந்துச்சோ சொல்லுனா அப்படி எதுவுமே தெரியாதமே ஆக்ட் பண்ணுற. இங்கே பாருங்கள் ஜிமின், எனக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் என்ன கேட்குறதுனாலும் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டால் தானே எனக்கு தெரியும். வயன், அரைஞ்சிருவேன் வயன், எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீயா சொல்லு,
நானாக உங்ககிட்ட கேட்டு உங்ககிட்ட இருந்து வாயில் வாங்கணுன்னு எனக்கு அவசியம் கிடையாது. நீயா சொல்லு, என்கிட்ட எதுவும் மறைக்காம. ஜிமின் லூஸா நீங்கள்? அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் தான் அவங்க கையை பிடிச்சி இழுத்து ஃபோர்ஸாக க்ரிப்பாக உட்கார வைக்கிறாரு. லைக் நீங்கள் வந்து ஜிமினோட லேப்பில் உட்காந்துட்டீங்க, அவர் இழுத்து இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க, ஜிமின் விடுங்க. என்னடி உனக்கு அவ்வளோ திமிரா? போய் என் செக்ரட்டரி கிட்டே போய் சண்டை வளர்த்து வச்சுருக்க. அவள் யாருன்னு தெரியும்ல, அவள் எத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறான்னு உனக்கு தெரியும்ல, அவகிட்ட போய் என்னடி உனக்கு சண்டை? ஓ, உங்கள் செக்ரட்டரி பற்றி பேச வந்தீங்களா? அதுக்குள்ளே சொல்லிட்டா போல உங்ககிட்ட எல்லாத்தையும். வயன், தேவையில்லாமல் பேசாத. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லி என்ன பேசுனீங்க, என்ன சண்டையாச்சு? அது போய் உங்கள் செக்ரட்டரிக்கிட்டே நீங்கள் கேட்க வேண்டியதானே ஜிமின், எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குறீங்க? வயன், நீ ரொம்ப பேசுகிற சொல்லிட்டேன். அளவு கடந்து நீ வாயாடுற. இப்போ என்கிட்ட ஜஸ்ட் 2 months தான் ஆகுது, அதுக்குள்ளேயே என்ன உன் மேலே கை வைக்க வச்சிடாத. ஓ, நீங்கள் என் மேலே கை வேற வைப்பீங்களா ஜிமின்? பாரு வயன், நான் சாஃப்டாக கேட்கும்போதே உண்மையை சொல்லிவிடு, என்ன நடந்துச்சு. அதான் உங்கள் செக்ரட்டரி இவ்வளோ தூரம் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கால ஜிமின், அப்படியே அவகிட்ட என்ன ப்ராப்ளம் ஏது அதெல்லாம் கேட்டிருக்கலாம்ல. அவகிட்ட நான் கேட்டேன், பட் ஸ்டில் எனக்கு உன் வாயிலேருந்து கேட்கணும். அவள் சொல்கிறது எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். என்னால் எதுவும் சொல்ல முடியாது ஜிமின், புரியுதா? நீங்கள் எப்போ அவள் சொன்னதை நான் வச்சுக்கிட்டு என்கிட்ட இவ்வளோ கோவமாக வந்து பேசுனீங்களோ, சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ தடவை என்கிட்ட கேட்டாலும் நான் அது என்ன உண்மைன்னு சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட. அப்போது ஜிமினுக்கு தான் சமக்கம் வந்து உங்கள் சீக்ஸ் அப்படியே செம்ம கிரிப்பாக பிடிச்சி இழுக்கிறாரு. ஜிமின் வலிக்குது. ஜிமின் வலிக்கட்டும்டி, நல்லா என்னை எவ்வளோ டென்ஷன் பண்ணுற தெரியுமா நீ? அப்படியே சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே பேசிகிட்டே அவர் ஐஸ் அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்டே ஃபால் ஆகுது. பார்க்குறாரு, உங்கள் லிப்ஸ் ரொம்ப பிங்காக ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது பார்க்கவே. பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. உங்களுக்குமே உங்களுக்குமே ஜிமின் வந்து க்ரிப்பாக கீழே பிடிச்சிருக்குது ஒரு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்புறம் நான் ஜிமின் பேசிக்கிட்டே உங்ககிட்ட க்ளோஸாக வராரு உங்கள் லிப்ஸ் கிட்ட. அப்புறமா நீங்கள் பேசினது இவ்வளோ நேரம் சண்டையானதுலாம் இருக்குது ரியலைஸ் ஆகி டக்குன்னு பேக்கில் போய் படுத்துடுறாரு. அப்படியே சோஃபா மேலே சாஞ்சிடுறாரு. விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓடி போயிட்டீங்க. ஜிமினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, என்ன பேசுகிறா அப்படின்ட்டு. இப்போது அப்படியே தான் அவரும் போயிருப்பார். நீங்கள் கிச்சன் போயிருப்பீங்க. அவர் ரூமுக்கு போய் டோர் சாத்தினவர் தான் கிட்டத்தட்ட 1/2 hour ஆகியும் வரல. இங்கே நீங்கள் கீழே டைனிங் டேபிளில் ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் வருவார்னு. பட் ஸ்டில் வரல. உங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, இப்போல்லாம் கொஞ்ச நாள் உங்களுக்கு தலை வேறு சுற்றுது. ஸோ நீங்கள் அப்படியே டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு திடீர்னு செம்மையாக பசிக்க வேறு செய்யுது. உங்களுக்கு எப்போவுமே இப்படிலாம் இருக்காது, பட் இப்போ ரொம்ப பசிக்கவும் செய்யுது. நீங்கள் ஜிமினுக்கு வெயிட் பண்ணி தாங்க முடியாமல் சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சாப்பிட ஆரம்பித்த அந்த 5th minute ஜிமின் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. எனக்காக இவளால் ஒரு வெயிட் கூட பண்ணி சாப்பிட முடியாதுல்ல, அந்தளவுக்கு இவளுக்கு என்ன பசி, இல்லை அந்தளவுக்கு தான் இவளுக்கு என்ன கோவம் என் மேலே. கேட்டால் ஒன்றும் பதிலும் சொல்ல மாட்றா. எனக்கு என்னன்னு தெரியாமல் என்னால் சத்தியமாக தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கீழே வேகமாக வராரு. எனக்காக உன்னால் ஒரு 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாதுல்ல வயன்? ஜிமின், நான் இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 35 minutes உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க வருவீங்கன்னு. ஆனால் நீங்கள் வரவே இல்லை. எனக்கு பசிக்குது ரொம்ப. எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஆல்ரெடி ஹெல்த் வேறு சரியில்லை, அதனால தான் சாப்பிட்டேன். இப்போ இதில் என்ன தப்பு இருக்குது? ஓ, ஒரு ஹஸ்பண்ட்காக வெயிட் கூட பண்ண முடியாது, அந்தளவுக்கு எனக்கு பசி இல்லை? ஆமாம், என்ன இப்போது அப்படியே சொல்லிட்டு நீங்கள் பார்த்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போது ஜிமின் பக்கத்தில் இருக்க அந்த டைனிங் கிட்டே இருக்க சேரை இழுத்துப்பட்டு உட்கார்றாரு. வயன், நான் மறுபடியும் கேட்குறேன், என்ன ப்ராப்ளம் ஆச்சு? எதுக்கு என் செக்ரட்டரிக்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணியிருக்க? என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்போ ஒரு வாயை எடுத்து வைக்கலான்னு போயிருப்பீங்க. அப்படியே அவர் இதை கேட்டோன்னே அப்படியே ஸ்டாப் பண்ணி அந்த சாப்பாடை தட்டிலே கோவத்தில் போட்டுட்டீங்க. என்ன ஜிமின் உங்களுக்கு பிரச்சனை? இல்லை எனக்கு புரியலை. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன், எனக்கு பசிக்குது சொல்கிறேன், நான் சாப்பிட்ணுன்றேன். இந்த டைமில் வந்து இந்த கொஷின் உங்களுக்கு கேட்கணுமா? வயன், உனக்கு புரியுதா இல்லையா வயன்? அவள் என்னோட செக்ரட்டரி, கிட்டத்தட்ட 4 years அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா. அவள் இல்லைனா எல்லா ஒர்க்குமே லேக் ஆகிடும். நீ பாட்டுக்கு பேசி விட்டு வந்திருக்க. இப்போ அவள் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனானா என்னால் இந்த ஷார்ட் பீரியடில் ஏதாவது ஒரு செக்ரட்டரியை பார்த்து அப்பாயிண்ட் பண்ண முடியுமா? சொல்லு நீயே. எல்லா ஒர்க்ஸ் நம்ம ஃப்யூச்சர் பிளான்ஸ்லேருந்து எல்லா ப்ளூ பிரிண்ட்டும் அவகிட்ட தான் இருக்குது. இன்கேஸ் அவள் ஸ்டாப் ஆகி வெளியே போய் யார்கிட்ட சொல்லிட்டா கூட நம்ம கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ். எதையுமே யோசிக்காமல் நீ பாட்டுக்கு பேசிட்டு வந்திருக்க.
இங்கே பாருங்க ஜிமின், எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அவள் என் வழியில் வந்தானா திருப்பியும் நான் இப்படி தான் பேசுவேன். நான் அதுவும் இல்லாமல் நான் பேசுனது ஒன்றும் தப்பாக எனக்கு ஃபீல் ஆகலை, புரியுதா? இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. சாப்பிட்ற மூடே போயிடுச்சு எனக்கு. அப்படி என்ன உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி மேலே அக்கறைன்னு எனக்கு புரியல. ஏன் வேறு செக்யூரிட்டி அப்பாயிண்ட் பண்ணிக்க முடியாதா அவங்களால? எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிறதெல்லாம், பட் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு என்னை பற்றி, உங்களை பற்றி, நம்மளை பற்றி மட்டும்தான் என்னால் யோசிக்க முடியும். அதை தாண்டி எனக்கு வேறு எதையுமே முக்கியமே கிடையாது ஜிமின். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடாமே அந்த இடத்த விட்டு ஏஞ்சி போயிட்டீங்க. ஜிம்மினுக்கு அப்படியே செம்ம கூத்துல அந்த டைனிங் டேபிளை போட்டு குத்திட்டுருக்காரு. இவ்வளோ நெஞ்செழுத்தம் அவளுக்கு. இவ்வளோ வாட்டி கேட்குறேன், ஆனால் அவ்வளோ திமிரா பதில் சொல்லிட்டு போகிறல நீ. இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷனில் கத்திட்டுருக்காரு. இப்போ நீங்கள் ரூமில் போயிட்டு உங்கள் ரூம்லேருந்து பில்லோலாம் எடுத்துகிட்டு வேறு ரூம் போய் தூங்கிட்டீங்க. ஜிமின் கூட இன்றைக்கி நீங்கள் தூங்கலை. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் ரெடி ஆகிட்டாரு. நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஸியாக இருக்குது, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரிலாம் இருக்குது. ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு காஃபி போட்டுட்டு அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துருப்பீங்க. இப்போது ஜிமின் தான் ஸ்டெப்ஸில் இறங்கி வராரு. உங்களை பார்க்குறாரு. நீங்கள் கிளம்பாமல் ஒரு மாதிரி நைட் ட்ரெஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க. அப்போ அவர் தான் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, டைம் என்ன தெரியுமா, மணி 8:30 ஆகிடுச்சு, இன்னும் கிளம்பாம இருக்கா? இல்லை ஜிமின், நான் வரலையா? இங்கே பாருவேன், நேற்று நடந்தது ஒரு இஷ்யூன்ட்டு அதை மறுபடியும் இழுத்துட்டு வராது இன்றைக்கி, புரியுதா? இன்றைக்காச்சும் அதை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண பாரு. எனக்கு புரியுது உனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும் நேற்று அவகிட்ட நடந்தது. அதுக்காக நீ லீவ்லாம் போட்டு வீட்டில் இருக்கணும்னு இல்லை. என்னென்ன எம்பாரசிங்காக இருக்குமா? இல்லை நான் என்ன தப்பானா எனக்கு எம்பாரசிங்காக இருக்கணும்? அவளுக்கு தான் அசிங்கமாக இருக்கணும். எனக்கு ஒன்றும் அப்படிலாம் இல்லை ஜிமின். எனக்கும் உடம்பு சரியில்லை. நான் நேற்றே உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி தலை சுற்றுது, அதனால தான் நான் வரலன்னு சொல்கிறேன். நீங்கள் போங்க, நான் லீவ் எடுத்துக்கிறேன். சரி ஓகே, பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுக்காமல் அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. உங்களுக்குனால செம்ம மண்டை வலியாக இருக்குது, என்னடா இது அப்படின்ட்டு. இப்போ நீங்களும் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கும் உங்களுக்கு டைம் ஆக ஆக. அதனால் நீங்கள் வந்து உங்கள் ரூமில் போய் படுத்துருப்பீங்க. படுத்துட்டு எந்திரிக்கும் போதே உங்களுக்கு செம்மையாக பசிக்குது வேறு அகெயின். சரின்ட்டு சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. அகெயின் வாமிட் வர மாதிரி இருக்குது. என்ன இது, என்னாச்சு எனக்கு? ஏன் கொஞ்சம் நாளாக இப்படி இருக்குது? ஹாஸ்பிட்டல் போகலாமா, இல்லைனா பெல்லாவுக்கு கால் பண்ணி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட் பெல்லாவுக்கு கால் பண்ணுறீங்க. ஷீ இஸ் அ டாக்டர். நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஹலோ பெல்லா, நான் வயன் பேசுகிறேன். ஹே வயன், ஹவ் ஆர் யூ டி? ரொம்ப நாள் ஆச்சு பேசி. காலே பண்ண மாட்டேறேன் மேரேஜ்க்கு அப்புறம். நல்லா இருக்கேன்டி. பெல்லா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீ இங்கே இருக்கியா? என்னை வந்து பார்க்குறியா கொஞ்சம்? ஓ, என்ன பண்ணுது வயன் உனக்கு? எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுது, அடிக்கடி பசிக்குது, ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குது. ஓ பட் வயன், நான் இங்கே இல்லை, நான் அப்ராட் வந்திருக்கேன். ஒரு கிளைண்ட் மீட்டிங்க்கு வந்திருக்கேன் நான். ஸோ என்ன பண்ணுறது, நீ வேணால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு என்கிட்ட கிளியராக சொல்லு, நான் உனக்கு மெடிசன் அனுப்புகிறேன். நீ அதை ஆர்டர் போட்டு உடனே சாப்பிடு, சரியா? அது உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு. எனக்கு தலை சுற்றுது, அப்பப்போ வாமிட் வர மாதிரி ஃபீல் ஆகுது, நிறைய பசிக்குது, டயர்டாக இருக்குது. ஓ சரி, நான் உனக்கு மெடிசன்ஸ்லாம் மெசேஜ் பண்ணுறேன், நீ அதை ஆர்டர் போட்டு சாப்பிடு, சரியா? சரிடி. எப்போ வருவேன்? நான் வர ஒரு 2 days ஆகும்டி. நான் நேற்று தான் வந்தேனே. ஓ சரி, பார்த்துக்கோடி. அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் ஃபோன் கட் பண்ணியிருப்பீங்க. பெல்லாவும் மெடிசன்ஸ்லாம் அனுப்பிச்சிருப்பா. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஆர்டர் போடலாம், ஆர்டர்லாம் போட்டு மெடிசன்ஸும் வந்திருக்கும். நீங்கள் வந்து அதெல்லாம் சாப்பிட்ட பிறகு தூங்கியிருப்பீங்க, சரியா? இந்த சைட் ஜிமின் பக்கம் வந்தால் அவரால் ஒர்க்கே பார்க்க முடியல. ஒரு மாதிரி நேற்று நடந்தது, அதுவும் இல்லாமல் நேற்று நீங்கள் சாப்பிடாமல் எந்திரிச்சது, நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொன்னது, அந்த தாட்ஸ்லாம் அவருக்குள்ளே ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்குது. அவளை சாப்பிட விடாமல் பண்ணிட்டோமே, அவள் ஹெல்த் சரியில்லைனாலே அது கூட நம்ம என்னென்னு கவனிக்காமல் வந்துட்டோமே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. ஸோ அவர் சீக்கிரமாகவே இன்றைக்கி ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பார். அகெயின் உங்கள் சைடு வந்தால் நீங்கள் அந்த மெடிசன்லாம் போட்டு தூங்கியிருப்பீங்கள, இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, தூங்கி எழுந்திரிச்ச பிறகு இப்போ நல்லா ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் தான் போயிட்டு டின்னருக்கு குக்லாம் பண்ண வேண்டிய திங்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு
கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹாலில் உட்காந்து சரி கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம், ஒரு மாதிரி போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருப்பீங்க. இப்போது ஜிமினும் வீட்டுக்கு வந்து கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வராரு. உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் நல்லா டிவி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி அவருக்கு இருக்குது. பட் அவருக்கு உண்மை என்னன்னு தெரியாதுல்ல. அவருக்கு பார்க்கும்போது நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போய் சொல்லிவிட்டு லீவ் போட்டிங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. சரியா? வயன், என்ன பண்ணிகிட்ருக்க நீ? உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து நல்லா அமைச்சா சாப்பிட்டு டிவி பார்த்துட்ருக்க ஹாயா? என்கிட்ட இப்போ ட்ராமா கூட பண்ண ஆரம்பிச்சிட்டல. ஜிமின், என்ன பேசுகிறீங்க? எனக்கு உண்மையாகவே மார்னிங்லேருந்து உடம்பு சரியில்லை. நான் இப்போ தான் வாயை மூடு வயன். என்கிட்ட இப்படிலாம் நீ போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டல. ஜிமின், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. பட் அவர் நீங்கள் சொல்கிறதே கேட்க தயாராக இல்லை. உனக்கு ஆஃபீஸ் வர பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம். அது என்ன, அது உடம்பு சரியில்லைன்னு ஒரு சாக்கு சொல்லி போய் சொல்லி லீவ் போட்டிருக்க நீ. எனக்கு தெரியும் நீ நேற்று நடந்த ப்ராப்ளமால தான் வரலன்னு. ஆனால் அது நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. அதுக்காக உடம்பு சரியில்லைன்னா உன் ஹெல்த்து கூட நீ, எனக்கு புரியல, ஹெல்த் வச்சுலாம் போய் சொல்கிறியா வயன்? உனக்கு என்னமோ ஏதோ நினச்சி நான் வரேன் இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பி எல்லா மீட்டிங்ஸை போஸ்ட்மார்ட் பண்ணிவிட்டு. ஆனால் நீ என்ன ஹாயாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டிவி பார்த்துட்ருக்க. உன்னெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றாரு மேலே. உங்களுக்கு செம்மையாக அழுக வருது. என்ன நான் இப்போ பண்ணிட்டேன்? இவர் ஏன் என்கிட்ட இப்படி எரிஞ்சு விழுகிறாரு? என் சைடு என்ன பாயிண்ட் இருக்குன்னு கேட்க மாட்டேங்கிறாரு பொறுமையாக. அவள் சொன்னதை நம்பிட்டு வந்து என்கிட்ட அப்படி கத்துறாரு. நேற்று என்னன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன், பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும்னு இல்லை அவருக்கு. எல்லாத்தையும் இவர் பண்ணிவிட்டு என்ன வந்து கத்துறாரு, என்ன ஏதுன்னு தெரியாமல் அப்படின்ட்டு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன சொல்கிறதே தெரில. நீங்கள் ஒரு 2 நாள் ஆஃபீஸ் பக்கமே போயிருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் பெட்டர் ஆக்கிட்டு வருது. ஜிம்மினுமே உங்ககிட்ட பேசியிருந்துருக்க மாட்டார் இந்த 2 நாளுமே. நீங்கள் வந்து கண்டுக்கல. ஏன்னா உங்களுக்கும் சம்முக்கும் என்னடா ஜிம்மின் வந்து நம்மளை நம்பலை அப்படி சொல்லிட்டு. இப்போது அப்படியே தான் நீங்கள் ஒரு 2 டேஸ் கழிச்சு சரி ஆஃபீஸ் கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிருந்துருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் கேபினில் இருக்கீங்க. சரியா? இப்போ வந்து ஜிம்மின் வந்து அவர் கேபின்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுறாரு. வயன், அந்த ஃபைல்ஸ்லாம் கொண்டு வா. எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. அங்கே பார்த்தா ஜிமினோட செக்ரட்டரி ஜிமின் பக்கத்தில் அப்படியே ஒட்டிக்க நின்றுட்டுருக்கா. ஏதோ சொல்லித்தர மாதிரி கம்ப்யூட்டரில் ஏதோ பிளான்ஸ்லாம் காமிக்கிற மாதிரி. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுதா அவ்வளோ க்ளோஸாக நிற்கிறது. சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்போது ஜிமின் தான் அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. பேசு, தனியாக பேசணும் சார் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் வாய்ஸ் ரெய்ஸ் பண்ணுறீங்க. அவருக்கு வந்து புரியுது எது பர்சனலாக பேசணுன்ட்டு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சுமி நீ கொஞ்ச நேரம் வெளில இரு. சார், இந்த மீட்டிங் இப்போ இருக்கே. ஆமாம் வயன், மீட்டிங் இருக்குது. ஓ சரி, அப்போ மீட்டிங்கே பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டப்புன்னு அந்த கேபினை விட்டு கிளம்பிட்டீங்க. அந்த ஃபைல்ஸ் வாங்கலை, போயிட்டு வரேன் சொல்லி எதுவுமே சொல்லலை. நீங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டீங்க அவரை மதிக்காமல். அவருக்குனாலும் செம்ம டென்ஷன் ஆகுது. ஷோ, இப்போ வேறு புரிஞ்சுக்க மாட்டேறான்னு சொல்லிட்டு அவர் வந்து சரி வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு விட்டார். இப்போது அப்படியே தான் ஒரு டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்கள் கேபினுக்கு தான் ஜிமின் வராரு. என்ன, எதுக்கு வந்திருக்கீங்க இப்போ என் கேபினுக்கு? வயன், என்ன தான் உனக்கு பிரச்சனை? நீ கேட்ட, பட் எனக்கு மீட்டிங் இருந்தனால என்னால் எதுவும் பேச முடியல. இப்போது என்ன, இப்போ என் கூட பேசுவா? இப்போ பிரேக் தானே. இங்கே பாருங்கள் ஜிமின், நான் பேச வர்ற போய் நீங்கள் கேட்க மாட்டீங்க. எதையுமே பொறுமையாகவும் ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. எல்லாத்துக்கும் எரிஞ்சு விழுகிறீங்க. எனக்கு ஒன்று புரியல, நீங்கள் எனக்கு பிடிச்சதா மேரேஜ் பண்ணிங்களா இல்லை என்ன ஏதுன்னு எனக்கு இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே புரியல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எனக்கு பேசக்கூட விருப்பமே கிடையாது. எதாக இருந்தாலும் வீட்டில் போய் பார்த்துக்கலாம், போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு போயிட்டீங்க. அவருக்கு இருக்க அவரை நீங்கள் இன்னும் அப்படியே ட்ரிகர் பண்ணி கோவத்தை ஏற்றி விட்டுறீங்க. அவர் அப்படியே ஷவா அப்படின்னு உக்காந்துட்டாரு உங்கள் கேபின்லேயே. நீங்கள் ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க, கேஃபெட்டேரியா கிட்டே போகிறீங்க. அப்படி போகும்போது சுமி ஆப்போசிட்டில் வரா. ஒரு கையில் நிறைய பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்கா. அதை வச்சுட்டு அப்படியே இடிச்சிட்டு அப்படியே வேணும்னே போகிற மாதிரி போகிறா. அப்படி அவங்கள இடிக்கும் போது அவள் கையில் இந்த பேப்பர்ஸ் அது எல்லாமே கீழே விழுந்துருச்சு. உங்கள் கையில் இந்த பேப்பர்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. சரின்ட்டு நீங்களும் அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு எடுக்கிறீங்க. உங்கள் கால்கிட்ட இருக்கிறத மட்டும் தான் எடுக்கிறீங்க. பட் சுமி கால்கிட்ட இருக்கிறத நீங்கள் எடுக்கலை. அப்படியே வேணாண்டா அப்படி சொல்லிட்டு எழுந்துச்சி அவளை முறைக்கிறீங்க. அவள் பார்த்து உங்களை பார்த்து கேட்குறா, மிஸ் கிம்
சாரி, மிஸ் கிம் வயன். கண் என்ன பின்னாடி வச்சுட்டு வரீங்களா? முன்னாடி இவ்வளோ பெரிய உருவம் வர்றது உங்களுக்கு தெரியலையா? ஹலோ, ஃபார் எ கைண்ட் இன்ஃபர்மேஷன், இப்போ நான் மிஸ் பாக் வயன். ஓகேயா? நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லணும், தப்பாக சொல்கிறீங்க. அப்போ சும்மி அப்படியே முறைக்கிறா. ஓகே வயன், ஓகே சரி. என்ன உனக்கும் ஜிமின்க்கும் பயங்கர சண்டை போல்? இங்கே பாரு, நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அவரை நீ சார்ன்னு சொல்லணும். அது என்ன ஜிமின், அவர் என்னோட ஹஸ்பண்ட். ஸோ கிவ் ஹிம் சம் ரெஸ்பெக்ட், ஓகே? ஓ சாரி, நீங்கள் மட்டும்தான் ஹஸ்பண்ட் சொல்கிற மாதிரி இருக்கு, அவர் உங்களை ஒய்ஃப்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இப்போ என்ன சொல்ல வர? அவர் வந்து வீட்டில் எனக்கு ஹஸ்பண்ட், இங்கே உங்களை மாதிரி எனக்கும் அவர் ஒரு பாஸ் தான். அதுக்காக நானும் மற்றவங்கள மாதிரி ஒரு எம்ப்ளாயி ஆகிடுவேன்னு இல்லை. என்ன தான் இருந்தாலும் நான் அவர்கிட்ட ஒரு ஸ்டெப் க்ளோஸாக தான் இருப்பேன் உங்கள் எல்லார விடையும். புரியுதா? அவர் மேபி உங்கள் கிட்டலாம் சொல்லாமல் இருக்கலாம், நான் தான் அவரோட ஒய்ஃப் அப்படி இப்படின்னு. பட் எனக்கும் அவருக்கும் அது தெரிஞ்சால் போதும். புரியுதா? ஓ, நீங்கள் வேணால் உங்கள் மன ஆறுதலுக்கு நீங்கள் அப்படி சொல்லிக்கலாம். பட் எனக்கு என்னவோ அவர் ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியல. அண்ட் நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் நேற்றுலாம் சண்டை அப்படின்னு. எப்படி நான் பற்ற வச்சது நல்லா பற்றிக்கிச்சா வயன்? வெக்கமே இல்லாமல் என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் அசிங்கமாக போட்டு கொடுத்துட்டு அதில் என்ன உனக்கு பெருமை வேற? ஓ, நீங்கள் பரவாயில்ல வயன், இவ்வளோ அசிங்கப்பட்டு திட்டு வாங்கி அவர்கிட்ட இவ்வளோ நடந்தும் கூட ஒரு மாதிரி கெத்தாக பேசுகிறீங்களே, ஐ லைக் இட். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இவ்வளோ நடந்தும் அவர் ஏன் என் பக்கம் இருக்கார், எனக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போது நீங்கள் தான் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பிகாஸ் ஐ எம் ஹிஸ் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ அவர் ஃபுல் சப்போர்ட்டை எனக்கு தான் தருவார் அப்படின்னு ஒன்று உங்கள் தலையில் பெரிய இடியை கொண்டு வந்து போட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா என்ன சொல்கிற? ஓ, உங்களுக்கு இது தெரியாது போலயே. நீங்கள் ஜிமினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் ஜிமினோட கேர்ள் ஃப்ரெண்ட். எங்களுக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அதனால் 2 பேரும் தனித்தனியாக போக வேண்டிய சுச்சுவேஷன். பட் ஸ்டில் அவர் மனசில் நான் தான் இருக்கேன். அதனால தான் இது வரைக்கும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்காமல் உங்ககிட்ட எரிஞ்சு விழுந்து உங்ககிட்ட ஒரு அன்பாக கூட அவர் நடந்துக்கல. இதுதான் அதுக்கான ரீசன். ஆல்சோ நான் சொன்னதை நம்பிட்டு வந்து உங்ககிட்ட கத்தியிருப்பாரே, கரெக்டாக? அதெல்லாம் ஏன், அவர் மனசில் ஸ்டில் நான் தான் இருக்கேன். அதனால தான் அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்ககிட்ட வந்து பேசியிருக்காரு அப்படின்னு அவ சொல்கிறா. உங்களுக்கு அப்படியே கோவத்தில் அப்படியே என்ன சொன்னால் அப்படியே பலார்னு ஒன்று வைக்கிறீங்க. மைண்ட் யோர் பிஸ்னஸ். என்ன பேசிகிட்டு இருக்க நீ? பரவாயில்ல, நீ அவருக்கு வேணால் எக்ஸா வேணால் இருந்துக்கலாம். பட் இப்போ அவரோட ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எல்லாமே நான் மட்டும்தான். நீ தனியாக அப்படியே கனவு கண்டுட்டு இருக்காத, புரியுதா? வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே அழுகலாம் வருது. நீங்கள் அப்படியே அவன் முன்னாடி அழுதுறக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடுறீங்க அந்த இடத்த விட்டு. உங்களுக்கு அப்படியே லிட்ரலாக உலகமே நின்ன மாதிரி இருக்குது, ஏமாந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்போ அதனால தான் அவர் நம்மக்கிட்ட இப்படி இருக்காரா, அவருக்கு நம்மளை பிடிக்கலையா, அப்புறம் எது கல்யாணம் பண்ணார் அப்படின்னு உங்கள்கிட்ட 1000 கொஷின்ஸ். நீங்கள் அப்படியே பாதியோடய கிளம்பிட்டீங்க. உங்கள் பேக் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கார் ஓட்டிட்டு எவ்வளோ தூரம் போக முடியுமோ, உங்களுக்கு எங்கே போகிறீங்க தெரில, பட் ஸ்டில் நீங்கள் அப்படியே எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போகிறீங்க. அப்போனா அவருக்கு வந்து அவர் மனசில் நான் இல்லை, சுமி தான் இருக்கா. அதனால தான் கிட்ட அப்படி நடந்திருக்காரு அவர். அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ வேதனை. நீங்கள் காரை ஒரு இடத்துல நிப்பாட்டு, காரை விட்டு இறங்கி செம்மையாக அழுகுறீங்க முட்டி போட்டு. அவர் மனசில் இல்லையா? அப்போ நான் மட்டும்தான் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறாருலாம் நினச்சிட்டு இருந்தேன் நான் இவ்வளோ நாளாக. எப்படி ஜெமின் என்கிட்ட மறைச்சி இவ்வளோ நாள் இருந்தீங்க? இந்த 2 monthஸில் ஒரு நாள் கூட உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா? இப்போ நான் மட்டும்தான் இங்கே ஏமாந்தாக்கோ இல்லையா? எனக்கு புரியல, என்ன ஆட்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு தலை சுத்தல் அதெல்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. நீங்கள் அப்படியே அழுக வீக் ஆகிட்டே இருக்கீங்க ரொம்ப. இப்போ அப்படியே உங்கள் ஸ்டேஜ் மேலே முடியல, ஒரு மாதிரி டிஸியாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் பெல்லா கால் பண்ணுறீங்க. பெல்லா வந்துட்டியா? இங்கே வரலன்னு மட்டும் சொல்லாத. வந்துட்டு வயன், நேற்று ஏன் என்னாச்சும் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது? பெல்லா எனக்கு தலை சுற்றுது. ஹே வயன், வாட் ஹேப்பன்? என்ன ஒரு மாதிரி பேசுகிற? எங்கே இருக்க நீ?
அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச லேண்ட்மார்க்லாம் வச்சு சொல்கிறீங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவரில் பெல்லாவும் வந்திருப்பா. பார்த்தா நீங்கள் மயங்கி இருக்கீங்க அங்கே காருக்குள்ளேயே. "ஹே வயன், வயன்" அப்படி சொல்லிட்டு உங்களை எழுப்பிட்டு அவள் காரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறா ஹாஸ்பிட்டலுக்கு தான். கூட்டிகிட்டு போய் ஸ்கேன்லாம் பண்ணுறா, என்னாச்சு என்ன ஏதாச்சுன்ட்டு. அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வரா. நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க வெளியே அந்த இதில். "வயன், கங்க்ராச்சுலேஷன், நான் ஆன்ட்டி ஆயிட்டேன்." "ஓ சூப்பர் டி. சரி, என்னோட ரிசல்ட் என்னாச்சு?" "ஹே லூசு மக்கு, நீ அம்மா ஆயிட்ட." "வாட்? நானா?" "ஏய் ஆமாண்டி, நீ தான். எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, நான் ஆன்ட்டி ஆயிட்டேன்." எப்படிடி?" "ஏய் எப்படின்னு என்கிட்ட கேட்டப்படுறேன், உனக்கு தானடி தெரியும். அது எப்படி எனக்கு தெரியும்?" அது அது வந்து பிகாஸ் ஆஃப் தட் வெட்டிங் நைட்டா. உனக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. என்கிட்ட கேட்டால் எப்படி தெரியும்? நான் டாக்டர், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா இல்லையான்னு தாண்டி என்னால் பார்க்க முடியும். ஓ ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ஒரே நாளில் உங்களுக்கு 2 ஷாக். ஒன்று ஜெமினுக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களால் ஏற்றுக்க முடியல ஸ்டில். இதில் இது வேற அவங்களுக்கு டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ரெண்டுமே ஒரே நாளில் நடக்குது. இப்போது சும்மிதான், என்னடி ஹாப்பியாகவே இல்லையா? உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியா? என் தாட்ஸ் எல்லாம் இப்போ இந்த குழந்தைக்கு அப்பா இருக்குமா இருக்காதான்னு தான். இல்லைனா இவன் தனியாக அப்பா இல்லாமல் வளர போகிறானா, அந்த மாதிரி எனக்கு 1000 தாட்ஸ் இருக்குடி சும்மி. ஐயோ சாரிடா சும்மின்ட்டு. பெல்லா, என்னடி சொல்கிற? ஏன் இப்படிலாம் பேசுகிற? நீயும் ஹஸ்பண்டை ஹாப்பியாக இல்லையா என்ன? மேரிட் லைஃப் நல்லா இல்லையா? என்ன சொல்கிறது சும்மி? ஐயோ சாரிடா, எனக்கு சும்மினே வருது. என்ன சொல்கிறது பெல்லா? எதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு எனக்கு ஒரே நாள் என் லைஃப். இப்போ நான் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிட்ருக்கேன்டி. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில பெல்லா. வயன் பாரு, எதா இருந்தாலும் யோசிச்சு முடிவு. இப்போ நீ மட்டும் இல்லை, இப்போ உனக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஸோ 2 பேரும் பேசி மியூச்சுவலாக முடிவு பண்ணுங்க, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்களை வீட்டில் கொண்டு வந்து விட்டுருப்பான். நீங்களும் அப்படியே தான் கவுச்சில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது ஜிமின் வராரு. வயன், வயன் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வராரு. நீங்கள் கவுச்சில் இருக்கீங்க. என்ன ஜிமின்? என்ன ஜிமினா? எவ்வளோ சாதாரணமாக கேட்குறா. என்ன நேற்று வரைக்கும் அவகிட்ட வாய்க்காரம் பண்ணிவிட்டு இன்னைக்கு போய் அரைஞ்சிட்டு வந்துட்டியா அவளை நீ? ஜிமின் பாருங்க, என்கிட்ட கொஞ்சம் கூட சக்தி கிடையாது உங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்கு. நான் ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருக்கேன். என்னால் லிட்ரலாக நிற்க கூட முடியல ஜிமின். இங்கே பாரு வயன், எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உன்கிட்ட எனக்கு கத்தணுங்கிறது எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. ஆனால் நீ போய் ஏன் இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறேனே எனக்கு புரியல. ஒருவேளை உனக்கு பொறாமையா வயன்? அவள் இந்த மாதிரி இந்த திங்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறா, அது மாதிரி ஏதாவது உனக்கு பொறாமையாக இருக்கா? இல்லை நான் அவளுக்கு வந்து செக்ரட்டரியும் சப்போர்ட் பண்ணுறனால அது மாதிரி ஏதாவது நீ பொசசிவ் ஆகுறியா, இல்லை ஜெலஸ் ஆகுறியா? எனக்கு எதுவுமே புரியலை. யாரை கேட்டு நீ அவன் மேலே கை வச்ச? அரைஞ்சிட்டு வந்திருக்கா. இப்போ அவள் வேலையை விட்டு போனானா நீ பார்க்குறிய அந்த ஒர்க்லாம்? அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறத கூட ஒரு பொருட்படுத்தாமல் இப்படி பேசுகிறது உங்களுக்கு செம்ம கஷ்டமாக இருக்குது. ஜிமின், என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பேசாதீங்க ஜிமின். நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன். இப்போ கூட உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கணும்னு உங்களுக்கு தோணலை. ஆனால் கேவலமாக அவகிட்ட நான் அவள் சண்டை போட்டு அடிச்சுட்டு வந்திருக்கதை பற்றியே கேட்டுட்ருக்கீங்க. இப்போ கூட என்ன ஆச்சு ஏதாச்சும் நீங்கள் பொறுமையாக கேட்டால் நான் சொல்லுவேன் ஜிமின். ஆனால் நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு பொறாமல் சொல்கிறீங்க. எனக்கு என்ன பொறாமல் ஜிமின்? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எனக்கு என்ன பொறாமல்? நீங்கள் என் ஹஸ்பண்ட், எனக்கு தெரியும் நீங்கள் என் ஹஸ்பண்ட், நான் உங்கள் ஒய்ஃபுன்னு. அதுக்கப்புறம் நான் ஏன் பொறாமப்பட போகிறேன்? ஜிமின் என்ன எனக்கு புரியல. ஒரு வேளை அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்னால நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களா? வாட்? எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாம், நீங்கள் அதனால தான் அவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்னு எனக்கு முன்னாடி தெரியல. ஆனால் இப்போ நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் ஜிமின். உங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறத பார்த்துல எனக்கு ஒன்றும் ஜெலஸி கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வெயிட், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா? என்ன சொல்கிற நீ? பின்ன இல்லையா? நடிக்காதீங்க ஜிமின். எதையுமே என்கிட்ட சொல்லாமல் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ வந்து எதுவுமே தெரியாதமே ஆக்ட் பண்ணுறீங்களா? உங்களுக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள் தான் மனசில் இருந்தானா, அப்புறம் எதுக்கு என் கழுத்தில் தாலி கட்டினீங்க? அவளே நீங்கள் பிடிச்சிட்டு போயிருக்கலாமே. அப்படியே சொன்னீங்க. அது புதுன்னு ஆச்சா பூச்சான்னு பேசிகிட்டு இருக்கீங்க.
அவருக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் பேசுறதுலலாம் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் தான் நோட்ட விட்டுட்டு இருக்காரு. என்ன இவ சொல்கிறான்னு. வயன், வெயிட் பண்ண. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா? யார் சொன்னா உனக்கு இதெல்லாம்? சுமி தான் சொன்னா. அப்படி சொல்லிட்டு நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. வாட்? அவன் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. சி வயன், நீ மட்டும் தான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். எனக்கு எக்ஸும் கிடையாது, ஒயும் கிடையாது. அவங்ககிட்ட வேற ஏதோ சொல்லியிருக்கா. என்ன சொல்கிறீங்க? ரியலா? ப்ராமிஸ், ட்ரஸ்ட் மீ. எனக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அவள் ஜஸ்ட் செக்ரட்டரி. அதுவும் யாருன்னா தேயா வந்து அப்பாயிண்ட் பண்ணவ தான் அது. நானாக கூட அவளை செலக்ட் பண்ண கிடையாது. நீ என்ன பேசுகிற? அவள் எனக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறனால மட்டும்தான் அவளை விட்டு போக வேணாம் அப்படின்னு நான் இருந்தேன். லைக் அவள் செக்ரட்டரியாக தான் இருக்கணும். அவளை தாண்டி வேறு யாரும் என்னால் தேடவும் முடியாது ஷார்ட் பீரியடில். அதனால தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ பேசிகிட்டு இருந்தேன். மற்றபடி ஒன்றும் என் எக்ஸ்லாம் கிடையாது. புரியுதா? எக்ஸ் கிடையாதா? அப்புறம் ஏன் அவள் அப்படி சொன்னா? எனக்கு தெரியல. பட் அவள் என்னோட எக்ஸ் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் அவள் ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன சொன்னாங்கிறத நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டே காரில் ஹோமாக வந்திருப்பீங்கள்ல, அதை பற்றி அவள் சொல்கிறான். ஃப்ளாஷ்பேக். நீங்கள் கேபினில் உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருப்பீங்க. அப்போது சுமி தான் கேபின்குள்ளே வரா. வயன், உன்னை ஜெமின் கூப்பிட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் என்ன வயன் சொல்கிறீங்க? ஓகே, அவர் உங்களோட பாஸ், உங்களோட சார். நீங்கள் எப்படி அவரை கூட ஜிமின்னு சொல்லலாம்? அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட். ஸோ கிவ் ஹிம் சம் ரெஸ்பெக்ட். ஓகே, சார்ன்னு சொல்லுங்கள். சாரி பேட் வயன், ஜிமின் தான் என்னால் சொல்ல முடியும். பிகாஸ் அவர் என்னோட ஆள். ஸோ நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அவர். அப்போது உங்களுக்கு செம்மக்கோ வந்திருக்கும். நீங்கள் அப்போ நம்பி இருந்திருக்க மாட்டீங்க. ஓ, உனக்கு அந்த நினப்பு வேறு இருக்கா? ரொம்ப தான் ஆசை. இங்கே பாரு, தேவையில்லாமல் என்கிட்ட இப்படிலாம் பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத. போய் அவன் வேலையை பாரு. அப்போது சுமி தான் அவள் கையில் இருக்க ஃபைல்ஸ்லாம் தூக்கி போட்டு முடிச்சுட்டு உடனே எனக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. ஹலோ, எனக்கு இப்போ ஒர்க் இருக்குது, இப்போ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை ஆகி நீங்கள் தூக்கி போட்டிருப்பீங்க. ஏய், என்னடி கொழுப்பா உனக்கு வந்து 2 நாள்லேயே? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பேசுகிற நீ? ஆஃப்டர் ஆல் நீங்கள் ஒரு எம்ப்ளாயி, நான் உங்கள் பாஸோட மிஸ்ஸஸ். ஸோ கிவ் மீ சம் ரெஸ்பெக்ட். ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அந்த கோவத்தில் போய் ஜிமின் கிட்ட நீங்கள் சொல்லாததெல்லாம் சொன்ன மாதிரி ஏற்றி விட்டுருப்பா. அந்த மாதிரி அவங்க கிட்ட மாதிரி அதெல்லாம் பேசுகிறாங்க, என்னை திட்டுறாங்க, அப்படி இப்படின்னு இதுதான் நடந்திருக்கும். இப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது ஜிமினுக்கு செம்மக்கும் வருது. ஏன்னா சுமி இப்படிலாம் பண்ணாளா? ஆமாம், இதெல்லாம் தான் அவன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். பட் வயன் அவன் என்கிட்ட சொன்னதே ஆப்போசிட்டாக சொன்னான். அதுதான் ஜிமின் நான் சொல்கிறேன். நீங்கள் அவள் சொன்னதை ஒரு விஷயம் நம்பிட்டு என்கிட்ட வந்து கத்துனீங்க பார்த்தீங்களா? அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. அவள் 1000 சொல்லியிருக்கட்டும், ஏன் சைன் நீங்கள் வந்து என்ன பாயிண்ட் என்ன ஏதுன்னு கேட்டிருப்பீங்களா? அவங்க செக்ரட்டரியாகவே இருந்தாலும் நீங்கள் அவ்வளோ நம்பி என்கிட்ட கற்றணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஜிமின். வயன், அது ஐம் சாரி. நான் வந்து ஏதோ டென்ஷனில் நெக்ஸ்ட்டு ஷார்ட் பீரியடில் நம்மளால் வேறு எதுவும் அவள் ரிசைன் பண்ணிட்டா செக்ரட்டரி பார்க்க முடியாது. ப்ளஸ் ப்ளூ பிரிண்ட்லாம் அவளுக்கு தான் தெரியும். அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன். ஐம் சாரி. எப்படி ஜிமின் சாதாரணமாக சாரின்றீங்க? எனக்கு உடம்பு சரியில்லை சொல்கிறேன், அதை பற்றி கூட கவலைப்படாமல் அவளுக்காக அவ்வளோ பேசுனீங்களே. ஐம் சாரி வயன், ஐம் சாரி. முதல்ல ஹெல்த்துக்கு என்னாச்சு சொல்லு. பெல்லா கூட எனக்கு கால் பண்ணி சொன்னா அந்த மாதிரி ஒயினுக்கு உடம்பு சரியில்லை போங்கன்னு. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக கூட நான் வந்தேன் இன்னைக்கு. ஆனால் அதுக்குள்ளேயே நான் கிளம்புறப்போ சுமி வந்து இதை நீ அடிச்சுட்டு சொன்னோன்னே எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகி நான் அதை மறந்து இதை கேட்க வந்துட்டேன். அதான் என் ஹெல்த்தோட உங்களுக்கு சுமி முக்கியம்ல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அழுதுட்டு எப்படி திரும்பிக்கிறீங்க டேன்னு சொன்னேன். நீங்கள் பாரு பையன், நீங்கள் பாரு, என்னாச்சும் சொல்லும் போதில் ஹெல்த்துக்கு அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் நான் ஏன் ஜிமின் சொல்லணும்? உங்களுக்கு தான் அதை பற்றிலாம் எந்த கவலையுமே கிடையாது. ஏய் சாரி, என் மேலே தான் தப்பு. நீ கோவம் கூட அப்புறம் பட்டுக்கோ, முதல்ல ஹெல்த்துக்கு என்னாச்சும் சொல்லு. நீங்கள் அப்போது இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்த ஆள் அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. வயன், வேறு ஏதாவது பெரிய பிரச்சனையா சொல்லி நம்ம பெரிய டாக்டர் கூட பார்த்துக்கலாம். என்னாச்சும் சொல்லு, எனக்கு பயமாக இருக்குது. அப்போ நீங்கள் கீழே குனிஞ்சிட்டே ஐம் ஐம் ப்ரெக்னென்ட். வாட்? என்ன சொன்ன? நீங்கள் அப்பாவாக்கிட்டீங்க. எப்படி?
என்ன சொல்ற? அப்படின்ட்டு அவருக்கு செம்ம ஷாக்கு. அவரு அப்படியே எந்திரிச்சு நின்னு எங்கேயோ அங்கேயோ நடந்துட்டு இருக்காரு. அப்படியே நகத்தெல்லாம் கடிச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு மாரி நர்வஸா இருக்கு. லைக் அவர் இத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாரு. அவருக்கு டைஜஸ்ட்டே பண்ணிக்க முடியல. "வயன், நீ மறுபடியும் சொல்லு என்ன சொன்ன? நான் அப்பா ஆகிட்டேனா?" "ம், ம். ஆமா." அப்படின்ட்டு நீங்க அவர பார்க்குறீங்க. அவருக்கு அப்படியே சோஃபால அப்படியே ஒரு மாரி படபடன்னு உட்காந்துருக்காரு. அவருக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. அவரால ரொம்ப இந்த ஃபீல் ரொம்ப புதுசா இருக்கு. இவ்வளோ நேரம் கோவமா இருந்தவருக்கு அதெல்லாம் போய் அப்படியே ஒரு மாரி ரொம்ப காம் ஆயிட்டாரு. ரொம்ப நர்வஸா மட்டும் இருக்காரு. "வயன், நீ ஏன் நிக்கிற? உட்காரு, உட்காரு. உனக்கு தண்ணி வேணுமா? இரு, இரு. ம். இரு நான் போய் எடுத்துட்டு வரேன்." அப்படின்ட்டு தண்ணிலாம் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு, அவங்க தலைய கோதி விட்டுட்டு இருக்காரு. நீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜெமின். நீங்க எதுவும் என்ன விட்டுட்டு போயிடுவீங்களா என்ன? ஹே வயன், என்ன பேசுற நீ? நான் ஏன் விட்டு போறேன்? இது நம்ம பாப்பா. நீ என் ஒய்ஃப். நான் எப்படி உங்கள விட்டுட்டு போவேன்? என்னோட கோவம் எல்லாமே நான் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் வயன். மத்தபடி எனக்கு சுமிலாம் ஒரு ஆளே கிடையாது. பரவால்ல. லாஸ் தானே ஆக்கிட்டு போகுது. நான் முதல்ல அவள வேலைய விட்டு தூக்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி அவன் மேனேஜர் கிட்ட அப்புறமா அவனோட தேயாங்க்கு கால் பண்ணி இதெல்லாம் சொல்லியிருப்பான். அவள வேலைய விட்டு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் உங்களுக்கும் நிம்மதியா இருக்கு. நீங்க ஜிமின ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின், நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நீங்க எங்க அவ கூட போயிடுவீங்களோ? நான் உங்களுக்கு 2 பேருக்கும் நடுவுல நான் தான் வந்துட்டேனோ! அப்பிடிலாம் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. நான் இந்த குழந்தைய தனியா வளர்க்கணுமோ! அப்பா இல்லாம, இல்ல அவ அம்மா இல்லாம வளருவாளோ! அப்பிடிலாம் எனக்கு அவ்ளோ தாட்ஸ் வந்துருச்சு தெரியுமா? இன்னைக்கு ஒன் டேல. ஃபயன், நீ ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? என்ன ஃபைட் வந்தாலும் நான் எப்படி உன்ன விட்டு போவேன்? உனக்கு புடிச்சு தாண்டி மேரேஜ் பண்ணேன் நானு. என்னதான் இது அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும், எனக்கு உன்ன பார்த்தோனே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதனால தான் மேபி நான் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் வேணா தப்பா இருக்கலாம். பட் ஐ ரியலி லவ் யூ. அப்படி சொல்லிட்டு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றாரு. ஸோ அவ்வளோதான்டா. இந்த ஒன் ஷாட் முடிஞ்சிருச்சு. ஸோ இத பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, லவ் யூ, பை பை ட்விங்கிள்ஸ்.